இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சப்பாத்தி உருண்டைக்குள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்சோம் அப்படின்னா ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்க இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வேணும்னா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஃப்ரை பண்ணாமல் எடுக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, மிளகாய்த்தூள், அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, ஃப்ளேவருக்கு வேறு எதுவும் வேணும், கொத்தமல்லி அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சப்பாத்தி உருண்டை பிடிப்போம்ல, அதுக்கு இடையில அந்த இதை கிளியர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு நல்லா உருட்டி, மாவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி அந்த மாவை தொட்டுக்கோங்க. அண்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை அது வந்துட்டு மெதுவாக தேங்க. நான் வீடியோக்காக ஸ்பீட் ஏற்றிருக்கேன். இது எங்கள் பெரியப்பா மில்ச்சி ரிட்டர்ன் அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அடிக்கடி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சைடிஷ்க்கு கர்டில் லைட்டாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.